अग्ने त्वं वारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा कोश्च पृथ्वी बहुला न उर्वी भवातोकायतनयाय संयोः. ஓ அக்னியே, தெய்வீக அக்னியே, எங்களை எல்லா கஷ்டங்களையும் கடந்து எப்போதும் புதியதாக இருக்கும் மங்களகரமான பாதையில் பாதுகாப்பாக அழைத்துச் செல். ஓ பூஷா, போஷிப்பவர் சூரிய தேவர், எங்களுக்கு பூமியை விசாலமாகவும் தாராளமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் இனிமையுடனும் பாதுகாப்புடனும் இரு. நம்முள் ஒரு அக்னி உள்ளது. பாதை கடினமாகவும் தெளிவில்லாமலும் இருந்தாலும் எங்களை முன்னே நகர்த்தி கொண்டே இருக்கும் அந்த பகுதி. இந்த மந்திரம் அந்த அக்னியையே வேண்டுகிறது, பின்னோக்கல்ல விலகல்ல. ஆனால் எதுவாக தடையாக இருந்தாலும் அதை நேராக கடந்து செல்ல செய்வதற்கு. உலகம் இவ்வளவு குறுகலாக உணரப்படக்கூடாது. மூச்செடுக்கவும் வளரவும் குணமடையவும் இடம் இருக்கட்டும். அது நமக்காக மட்டுமல்ல, நம்மை தொடர்ந்து வரும் அனைவருக்கும் இருக்கட்டும். விஸ்வானினோ துர்கஹ ஜாதவேதஸ்யம் தும்னநாபாதுரிதாதி பர்ஷி அக்னே அத்ரிவன் மனசா கிருணானோஸ்மாகம் தோத்யவிதா தனூனாம். ஓ ஜாதவேதா அக்னி, எங்களை எல்லா கஷ்டங்களையும் கடக்கச் செய். எப்படி ஒரு படகு துயரத்தின் கடலை கடக்கிறதோ அப்படியே. ஓ அக்னி, முனிவர் அத்ரியின் மனதை போல் புகழப்படுபவனே, எங்கள் உடலும் உயிரும் காக்கும் காவலனாக இரு. சில நாட்கள் கடல்களைப் போல உணரப்படும் கனமான முடிவில்லாத கடக்க இயலாத இந்த ஸ்லோகம் நம்முள் இருக்கும் அக்னியை கூப்பிடுகிறது. நாம் அறியாத போதிலும் வழியை அறிந்திருக்கும் அந்த உள்தியை. இது தப்பிக்க டேகில் வழிகாட்டுதலுக்கே வேண்டுகிறது, தவிர்க்க டேகில் பாதுகாப்புக்கே வேண்டுகிறது. அது நம்மை புயலை தாண்டி அழைத்துச் செல்ல வேண்டுகிறது. அதிசயத்தால் அல்ல, ஆனால் நம்முள் ஏற்கனவே இருக்கும் எழுந்து நிற்க காத்திருக்கும் அந்த உள் வலிமையால். நாம் அழைக்கிறோம் அக்னியை, போரில் வெற்றி கொண்ட வீரரை அனைத்தையும் தாங்கி ஜெயிக்கும் வல்லவரை, உயர்ந்த புனித வேள்வியறையில் உறையும் தெய்வீகத்தை. அந்த தெய்வீக அக்னி வாழ்வின் எல்லா தடைகளையும் துன்பங்களையும் தாண்டி அனைத்து கஷ்டங்களையும் கடந்து எங்களை பாதுகாப்பாக துயரத்திலிருந்து மீட்டெடுக. நமக்குள் ஒரு வலிமை உள்ளது, கொடியதும் தாங்கும் சக்தியுடனும் ஒருபோதும் தோற்காததும். அது சவால்களில் இருந்து ஓடுவதில்லை, அவற்றை நேருக்கு நேர் சந்திக்கிறது.